MTV ஊடக வலையமைப்பு நெருக்கமான காலகட்டத்தில் பாரம்பரிய ஒளிபரப்பை தாண்டி தேசிய உயிர் நாடியாக எவ்வாறு செயற்பட்டது என்பதை இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி சக்தி டிவியின் செய்தி முகாமையாளர் ஜெஃப்ரி ஜெவதர்ஷன் தெளிவுபடுத்தினார். MTV ஊடக வலையமைப்பு அதன் வழக்கமான நிரலாக்க அட்டவணையை எவ்வாறு தற்காலிகமாக நிறுத்தி வைத்து புயல் அனர்த்தங்கள் தொடர்பில் அறிக்கையிட்டது என்பது குறித்து அவர் சுட்டிக்காட்டினார். 5RS செய்தி அறிக்கையிடல், மீட்பு, நிவாரணம், மதிப்பாய்வு, உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை வழங்குதல், பேருதவிகளை திரட்டல், பேரிடரின் போது அச்சத்தை குறைத்தல் உள்ளிட்ட செய்தி உள்ளடக்கம் அவற்றுள் அடங்கியிருந்தது. MTVயின் ஒளிபரப்பு என்பது தகவல்களை ஒளிபரப்புவதுடன் மாத்திரம் நின்றுவிடவில்லை என்பதை முகாமையாளர் ஜெஃப்ரி ஜெவதர்ஷன் வலியுறுத்தினார். Reporting, rescue, relief, recovery, rebuilding. பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு விரைவான கள உதவிகளை வழங்குவதற்காக அரசு அதிகாரிகள், தனியார் துறையினர், சிவில் சமூகத்தினர், சர்வதேச பங்குதாரர்கள் ஆகியோரை ஒன்றிணைத்து தனித்துவமான முயற்சியாக கம்மெத் சக்தி சிரச நிவாரண யாத்திரை மூலம் பரந்துபட்ட பங்குதாரர்களுடன் இந்த வலையமைப்பு தீவிரமாக ஒருங்கிணைக்கப்பட்டது. MTVயின் செயற்பாடு என்பது உடனடி அவசர கட்டத்திற்கும் அப்பாலும் நீண்டுள்ளது என அவர் மேலும் எடுத்துரைத்தார். கம்மெத்தவின் கேர் அண்ட் டேர் போன்ற நிகழ்ச்சி திட்டங்கள் மூலம் சமூகங்களுடன் நெருக்கமாக செயற்பட்டு அவர்களின் வாழ்வாதாரம், உட்கட்டமைப்பு, மீளும் திறன் ஆகியவற்றை மீள கட்டியெழுப்புதல் மூலம் நீண்டகால மீட்பு முயற்சிகள் தொடருகின்றன. ஒரு ஒளிபரப்பாளராக மாத்திரமின்றி பேரிடர் மேலாண்மையில் ஓர் உறுதியான பங்காளியாகவும், பொதுமக்களின் ஆதரவை திரட்டவும், நிவாரணத்தை ஒருங்கிணைக்கவும், தலைப்பு செய்திகள் மறைந்த பின்னரும் நீண்ட காலத்திற்கு மீட்பு முயற்சிகளை தக்கவைக்கும் திறன் தொடர்பிலும் தேசிய நெருக்கடிகளில் MTV ஊடக வலையமைப்பின் வளர்ந்து வரும் பங்களிப்புகள் தொடர்பிலும் இந்த விளக்க காட்சிகள் மூலம் தெளிவுபடுத்தப்பட்டது.